தமிழ் வில்லுப்பாட்டு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் காளியம்மன் கதை வில்லுப்பாட்டு 3ஆம் பாகம் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமாங்க. அலேலங்கும்மி 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 அலேலோ எம்மா அலேலங்கும்மி அலேலோ அலேலங்கும்மி 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 அலேலோ கொடங்குலங்கதாய கும்பத்தில் வெப்பில நின்றடைய கும்பங்குலங்க கொடங்குலங்கதாய கும்பத்தில் வெப்பில நின்றடைய அந்த கும்பம் எடுக்கிற உச்சி மகளிய மாரியம்மன வாழ்த்தி மனம் சேர்த்தி மனம் மகிழ்ந்து கும்மி அடிங்களம்மா. வட்டசினல்ல பொட்டலில 2 வாலிப பெண்களும் தட்டோட வட்டசினல்ல பொட்டலில 2 வரிச பெண்கள் தட்டோட அங்க தட்டு மறிக்கிற உச்சி மகாளிய மாரியம்மன வாழ்த்தி மனம் சேர்த்தி மனம் மகிழ்ந்து கும்மி அடிங்களம்மா. வேப்ப மரத்தையும் தூரங்கடி நல்ல வெத்தல கட்ட பரத்தங்கடி வேப்ப மரத்தையும் தூரங்கடி நல்ல வெத்தல கட்ட பரத்தங்கடி எங்க ஆடி வருகிற உச்சி மகாளிய மாரியம்மன வாழ்த்தி மனம் சேர்த்தி மனம் மகிழ்ந்து கும்மி அடிங்களம்மா. வெங்கல பானையில் பொங்கலிட்டு நல்ல வெள்ளி மலையில வேட்டையாடி வெங்கல பானையில் பொங்கலிட்ட உனக்கு வெள்ளி மலையில வேட்டையாடி அந்த வெள்ளி மலையில வேட்டையாடி ஆடி வந்தர காளியம்மா. எம்மா அலேலங்கும்மி அலேலோ ஆன வருவத பாருங்கடி அன அழிந்து வரத பாருங்கடி ஆன வருவத பாருங்கடி அன அழிந்து வரத பாருங்கடி அந்த ஆனத்தரம் போல ஆடி வருகிற அம்மாளை கொஞ்சம் பாருங்கடி. சிங்க வருவத பாருங்கடி சிங்க ஜிரி வருவத பாருங்கடி சிங்க வருவத பாருங்கடி சிங்க ஜிரி வருவத பாருங்கடி அந்த சிங்க தடம் போல உச்சி மகாளிக்கு சிகை அலங்காரம் பாருங்கடி. அம்மன் வருவத பாருங்கடி அம்மாளாடி வருவத பாருங்கடி அம்மன் வருவத பாருங்கடி அம்மாளாடி வருவத பாருங்கடி அங்க ஆடி வருகிற உச்சி மகாளிக்கு ஆனந்த கும்மி அடிங்களடி. அந்த ஆத்தாளோட கோட்டையில மரம் ஒண்ணு ஆத்தாளோட கோட்டையில மரம் ஒண்ணு
அதல அன்ன கீழிரண்டு ஆடி வருகிற மாரியம்மளுக்கு பல் விளக்கு மறண்டு கிளி அந்த ஆத்தாளோட கோட்டையில வேப்ப மரம் ஒண்ணு இந்த காளியம்மா கோட்டையில வேப்ப மரம் ஒண்ணு ஜய வேப்ப மரம் ஒண்ணு அதுல வர்ண கீழிரண்டு ஏ பாசமுள்ள உச்சி மகாளிக்கு பல்லு விளக்குது ரெண்டு கிளி பசு வருவத பாருங்கடி பழு பாய்ந்து வருவத பாருங்கடி அங்கு பசு வருவத பாருங்கடி பழு பாய்ந்து வருவத பாருங்கடி ஏ பசு தடம்பல மாரியம்மளுக்கு படைக்க முன்னது பாருங்கடி அம்மன் வருவத பாருங்கடி அம்மாளாடி வருவத பாருங்கடி அம்மாளாடி வருவத பாருங்கடி இந்த ஆடி வருகிற காளி அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா மாறி வரந்தது மாநாடு மாறி மக்கள் வரந்தது தன்னாடு மாறி பறந்தது மாநாடு மாறி மக்கள் வரந்தது தன்னாடு மாறி மக்கள் வரந்தது தன்னாடு ஏ தென்னாடு அக்கற உச்சி மகாளிக்கு வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா அம்மன் இருப்பது கல்கோட்டை நம்ம ஆடி வருகிற முக்கோட்டை அம்மன் இருப்பது கல்கோட்டை வாழாடி வருவது முக்கோட்டை அந்த முப்புறங்காத்த காளியருக்கு வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா பல்லா விரிஜடையா உச்சினி மகாளி ஏ தாய சந்தன மாறி உனக்கு வெற்றி கொண்ட திருமுகமா அம்மா உச்சினி உனக்கு வெற்றி கொண்ட திருமுகமா அம்மா உச்சினி மகாளி ஆத்துக்கள் அடைகிடக்கும் ஐந்து தலனாகும் ஆத்துக்கள் அடைகிடக்கும் ஐந்து தலனாகுமோ இது அம்மாளோட சர்ப்பம் ஆள கண்டா படம் எடுக்கும் தாயாரோட குருவை செடிச்சடியா பூவெடுத்து செண்டு மாலை கட்டி செடிச்சடியா பூவெடுத்து செண்டு மாலை கட்டி அதை தேவி கழுத்தில் போட்டு அந்த ஸ்ரீராமர் தங்கையிட தேவையெல்லாம் கேட்போம் கோடி கொடியா பூவெடுத்து கொண்டு மாலை கட்டி உனக்கு கொடி கொடி
மல்லியா பூவெடுத்து கொண்டு மாலை கட்டி உன் கழுத்தில் கொண்டு போட்டு இந்த கோபாரன் தங்கையிடம் கோடி வரம் கட்டும் தானே தானம் தனனை தானமோ தானம் தனனை தானமோ தாய தண்டனை தானை உனக்கு நாளான நாளையில நாளையில நல்ல கிழமையிலை ஜாமனடு ஜாமமாற்ற உனக்கு சம்மதிக்கும் நேரமாற்ற ஏ உச்சினி மாகாளி மாரியம்மா உனக்கு வேலை நல்லோ வேளையம்மா வேளையம்மா நீ விளையாட இது நேரமும் பல்லாண்டாய ஒரு சடையா வெற்றி கொண்டு திருமுகம்மா உனக்கு வாங்கி சட கொஞ்சி விழ அப்பு சடையெல்லாம் மாறுரள ஏன் தேவி உச்சினி மாகாளி ஏ காளியான மாரியம்மா உனக்கு நாக வந்து கொடை பிடிக்க தாய கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட உனக்கு பூவை வந்து கொலவ போட ஒரு குள்ள நரி தாளாட்ட உனக்கு பச்சை பச்சை திருமுகம்மா பகழம் போல பல்லொழிவா மழு போல நாவழகா உனக்கு மட்டி போல வயிறழகா நலமலை போல புயமிளகு ஏத்தாள உச்சி மகாளி ஏ காளியானே மாரியம்மா ஏ காளி வேஷம் கொண்டவளே ஏ கொண்டவளே அந்த மகுடனை தான் கொண்டவளே ஐயடங்காத சூரனை தான் அழிக்க வந்து பிறந்தவளே ஏ பொல்லாத மகுடனை தான் அந்த மகுடனை தான் ஏ கொல்ல வந்து பிறந்தவளோ இவனை 8 பெண்கள் வேம்பு வந்து பிறக்கும் போது விளையாட வந்து பிறந்த மகள் இவ வேம்புலதான் குடியிருப்பா இவ விளையாட்ட யார் அறிவார் காட்ட சூலத்தில வந்து குடியிருப்பா இவ சோதனைய யார் அறிவார் ஐயா கப்பறையில குடியிருப்பான் குடியிருப்பான் கண்டதில்லை இதுவரைக்கும்
இருந்ததம்மா இருந்தபோது ஆதி வெள்ளி கைலாய மாமலையில் காளியர்கள் 8 பேர கண்டதொரு வேளையில் ஆதிசக்தி பார்வதியா அண்ணனிடம் சொல்லுவாளாம் எந்த மாய கண்ணா தங்கையுட சொல்லை கேளு என்று சொல்லி பார்வதியாள் அண்ணனிடம் சொல்லுவதாள் இந்த காளியர்கள் 8 பேரும் சின்னஞ்சிறு வயதில இந்த அழகோடு இருப்பாளானால் இவளை கையில வளர்த்தோமானால் நாளை ஒரு காலத்தில எங்களவள் இவ வருமா எந்தனை மறந்தல்லவோ காளியுட கோட்டையில கடவுள் போயிருப்பாரோ காளியான அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையாள் ஆயி மகமாயி அமுஷத்திலே உருவான ஈசனாகி சிவபெருமான் உச்சிக்கண்ணிலே தோன்றினாளே உச்சினி மாகாளி மாறி மாறி பிறந்தாள் மாகாளியான மாரியம்மாள் அக்கா தங்கை அஷ்டமகா காளியர்கள் அக்கா தங்கை 8 பேரும் சின்னஞ்சிறு வயதோடு கோபால கண்ணன் கைலாசம் கொண்டு வந்தார். அப்பம் பார்வதி பார்த்தா அண்ணா சின்னஞ்சிறு குழந்தைகளே இந்த அழகோடு இருக்காள 5 வயசு குழந்தை இந்த அழகோடு இருக்காள ஒருதியை பார்த்தா ஒருதியை பார்க்க வேண்டாம் அச்சில ஓட்டு வார்த்தை பெண்கள் மாதிரி இருக்கா. அப்பந்தான் பார்த்தாள் பார்வதி என் கணவனாகி சிவபெருமான் ஏற்கனவே பெண் பேரிலே பித்தன். ஆமா பெண் பேரிலே பித்தன் சித்தங்குலைந்து பித்தனாகி சுடுகாட்டுல போய் 7.5 வருஷம் ஆடினாரு என்ன தனிய விட்டுட்டார். அதனால் என் கணவன் பெண் பேரிலே பித்தன் இல்லையா இவளை வைத்து வளர்த்தோமானால் நாளை ஒரு காலத்துல பூத்து ரகுவானா காளி இருக்கு அழகு பார்த்து காளி முன்னால போய் உட்கார்ந்துக்கிடுவார். அப்படின்னா ஆண்டவன் சிவபெருமான் செல்லாத இடத்தில் அஸ்வமகா காளி 8 பேரை கொண்டு ஒப்படைக்கணும். ஆட்டு நன்று சம்மதித்து இந்த அஸ்வமகா காளியான உச்சினி மகாளி சந்தன மாரியர்கள் அக்கா தங்கை 8 பெண்களையும் அவரோ எங்கு அழைத்துவார். எம்பெருமாள் மாயகண்ணன் மாயக்கண்ணன் கோபாலம் கைலாசமலகடந்து கருண சங்கிரி விளக்குமிட்டு நாங்குமல கோங்குமா நல்முனிகள் வாழும் பாஷி படந்தம்மா பங்குனி தேர்வோடுமா செட்டு பறக்கும் சிறு என்பகப்பூ ஒரு 7-8 மலகடன் சந்தனமா சோலையில சக்தி முனிவருட ஆசிரமத்தில்
சந்தன மண்டோலையில சக்தி முனிவர் ஆசிரமத்தில் அஷ்டமக காளியர்கள் அக்கா தங்கை 8 பேர் அச்சுதனார் கொண்டு வந்து தானே அவர் ஒப்படைத்தார். மாகாளி 8 பெண்களை மகாவிஷ்ணுவான எம்பெருமாள் அக்கா தங்கை அஷ்டமகா காளி 8 பெண்களை சந்தனமாஞ்சோலை சக்தி மகாமுனிவர் ஆசிரமத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார். அறிந்தார் சக்தி மகாமுனிவர், ஐயா வாரும் சக்தி மகாமுனிவரே, இவர்கள் அக்கா தங்கை 8 பெண்கள் அஷ்டமகா காளியர்கள். அதாவது உச்சினி மாகாளி, மாரியம்மா, முப்புடாதி, முத்தாரம்மா, சந்தனமாரி, சடைமாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, வடக்குவாசலி, வடபத்தர காளியர்கள். இப்பேர்வட்ட அஷ்டமகா காளி 8 பெண்களை தகுந்த வேளை வருவரைக்கு வளர்த்து தரணும். தேவாதி தேவர்களுக்கு தெரியாமல் தேவ ரகசியமா வளர்க்க வேண்டும் என்றோ எம்பெருமாளாகி மாயவன் கோபால கண்ணன் சொன்ன போது அவரோ ஆட்டு மன்று சம்மதித்து அருண வேளையில மாகாளி 8 பேர மாயவன சொன்னதோ சந்தனம சோலையில் சக்தி முனிவர் ஆசிரமத்தில் நாளு ஒரு மேனியுமா அங்கு பொழுது ஒரு வண்ணமுமா திருவடாட்சத்தினால் உச்சினி மகாளி சந்தனமாரி அக்கா தங்கை 8 பெண்கள் சந்தனமாஞ்சோலை சக்தி மகா முனிவராசிரமத்தில் நாளர் வண்ணம் பொழுதரை மேனியுமாக மாகாளியர்கள் 8 பேர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பகவானுடைய கிருபையினால அன்னை உச்சினி மாகாளி காளியம்மா சந்தனமாரி அக்கா தங்கை 8 பெண்களுக்கும் பால பருவம் படிந்து பருவமானாள் மாகாளியர்கள். அந்த அஷ்டமகா காளி 8 பேரும் சந்தனமாஞ்சோலை சக்தி மகாமுனி ஆசிரமத்தில் இருந்து கொண்டிருக்க தேவியாகப்பட்ட உச்சினி மாகாளி பார்த்தா, தங்கைகளே இவ்வளவு காலமா சந்தனமா சோலை சக்தி மகாமுனிவர் ஆசிரமத்துல இந்த சக்தி மகா முனிவரைத்தான் பெற்ற தாயின் தகப்பனா நினைத்தோம். ஆனா நாமளை படைத்த தாய் தகப்பன் யாரு, நமக்கு எந்த ஊரு, ஏன் இங்க வந்து இருக்கோங்கிறத அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்பதாக நினைத்து அன்னை உச்சினி மகாளி அவ வரங்கடி தங்கைகளே வார்த்தை வந்து சொல்லை கேளு. அக்கா தங்கை 8 பெண்கள் அந்த சந்தனமா சோலை தன்னில் வாசம் செய்த விபரம் என்ன, இதை அறிய வேண்டும், தெரிய வேண்டும், நாம ஆராய்ந்து பார்க்க வேணும் என்று உச்சினி மகாளி அந்த காளியம்மா மாரியம்மா முப்புடாதி முத்தாரம்மா அந்த வடக்கு வாசல்வியம்மா வாழ பத்திர காளியர்கள் இப்படி அக்கா தங்க 8 பேரும் அந்த சந்தனமா சோலை தன்னில் சக்தி முனிவருக்கு முன்னே நின்று யாரும் ஐயா மாமுனிய என்னோட வார்த்தை ஒண்ணு காளுமை வந்திருந்த விபரம் என்ன, இந்த சந்தனமா சோலை தன்னில் அம்மா சோலை தன்னில் உம்மை நாடி வந்தவரோ
கேட்கிறா உச்சினி மாகாளி. யோ சக்தி மகா முனிவரே, இவ்வளவு காலமா உம்மை நாடி நாங்கள் வளர்ந்து உம்முடைய ஆதரவை பெற்று வளர்ந்திருந்தோம். அப்படியானால் நாங்கள் பிறந்த விவரம் என்ன? உம்முடைய ஆசிரமத்திலே நாடி வளர்ந்த விவரத்தை சொல்லும். அப்போ உடனே பார்த்தாள் சக்தி மகாமுனிவர் சொன்னாரு, அம்மா மாகாளி, உச்சினி மாகாளி, காளியம்மா, நீங்க அக்கா தங்கச்சி 8 பேரையும் மாய கண்ணனான கோபால வளர்க்கும்படி கட்டளையிட்டார். அதுதான் எனக்கு தெரியுமே தவிர உங்களுடைய விவரம் அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் 8 பெண்களும் பகவானை நினைத்து 12 வருஷம் தபம் இருக்கணும். அப்ப உச்சினி மாகாளி சொன்னாளா, யோ சக்தி மகாமுனிவர, இன்னும் 12 வருஷம் தவம் இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு அதுக்குள்ள வயசாகி போகும். பகவான் என்னைக்கு வர? இப்ப பாரு, ஒரு சன பொழுதுக்குள்ள ஒரு ஆண்டவன் சிவனை என்னுடைய முன்னால நிறுத்துதம்னா அப்ப என்ன செய்ய போறா? சிவபெருமானுக்கு பிடிக்காதது செஞ்சோம்னா சாமி வந்துடுவார். என்னது? ஓஹோ, அக்கினி யாக வேள்வி. யாக புகை அவருக்கு பிடிக்காதுல்ல, அதனாலே அந்த அன்னை உச்சினி மாகாளி சந்தன வாரியர்கள் என்ன செய்தாளா, ஒரு 40 அடி அகலமுள்ள 60 அடி சவுக்கமுள்ள ஒரு அகல ஆழ குழிய வெட்டி அந்த அகல ஆழ குழியதில ஒரு ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி பொங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி ஆலஞ்சுப்பி வேலஞ்சுப்பி அங்கு மஞ்சனத்து என்னும் பூவரசு இப்படி 21 சிப்பிகளை காளியனையனமா கொண்டு ஓடுதாள. அதுல நாங்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல் தேக்கு எண்ணெய் இட்டு அக்கினிய வளர்ப்பாளோ அந்த அம்மையோட அருளால அக்கினி கொழுந்து விட்டு எரியுதையா, யாக வேள்வி வளருதையோ. யாக வேள்வி வளரும் போது எதாய வளரும் போது இதன் கையில ஐயோ இவ காளி 8 பேர்களும் தான் அக்கினியாகத்தை நடத்துதாள. ஏ உச்சினி மாகாளி மாரியம்மா, இவ அக்காதங்கட்டி 8 பேரும் அக்கினிய ஏவல் பண்ணி அக்கினி வளருதுவார். அது ஆகாயம் பூமி மட்டும் அக்கினியா வளருதையா. வானத்திற்கும் பூமி மட்டும் வளருதையா வேள்வி. அது அந்த யாக வேள்வி புகையதுதான் அவதி கைலாசம் சுழலுதையா. அப்போ அக்கினி கொழுந்தறிய
ஆலை வள்ளி கையிலையில ஆண்டவன் பகவானுக்கு இருக்கவும் முடியலைய இதன கண்ட வேளையில ஈஸ்வரன் சிவபெருமா யாகத்தை தான் கண்டபோது அம்மையான பார்வதிய ஆண்டவன் அழைப்பார வாடி அம்மா பார்வதிய வார்த்தை ஒண்ணு சொல்லக்கள் உந்தனுட தங்கையர்கள் உச்சினி மகாளி தேவியான மாரியம்மா மாரியம்மா காளியம்மா காந்தாரி கனகதுர்க்கை வடக்கே பிறந்த வேளாம் வடநாட்ட ஆண்டவளே வடக்கு வாசல்வியம்மா ஏ காளியம்மா மாரியம்மா கனகதுர்க்கை மகாளி அக்கா தங்க 8 பேரும் யாகத்தை வளர்த்தல்லவும் எந்தனை எதிர்பார்த்து 8 பேர் இருப்பதால இப்பமே சென்றல்லவோ அக்கீனி யாகமத அக்கீனி அணைத்து கொண்டு வாடியம்மா என்று ஆண்டவன் சிவபெருமான் காளியற்கு சொன்னவர் காளி 8 பேர் வளர்த்து கொண்டிரு அக்கினியாகத்தின் மகுமையினால் ஆண்டவனால் கையிலையில் இருக்க முடியவில்லை. அப்பதான் பார்த்தார் பார்வதி உன் தங்கையர்கள் 8 பேரும் அக்கினி யாகத்தை வளர்க்கா அவ வளர்த்த அக்கினி யாகத்தின் மகுமையினால் கைலாசத்துல என்னால் இருக்கவே முடியல. அதனால் பெண்ணே பார்வதி சந்தனமான் ஜோலை சென்று மாகாணி நடத்துகிற அக்கினி யாகத்தை அணைத்து வருவாய் என்பதாக ஆண்டவன் சிவனார் சொன்னவுடனே மாகாளியான அம்மையுமையால் நடத்துகிற யாகத்தை அணைக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேணும் என்று. அப்போ சக்தியான பார்வதியா எங்கு வாராள கையில கையிலை விட்டு கையிலை விட்டு கட்டுடன் வழி நடந்தாள். கயிறை நல்ல கையிலை விட்டு கண்ணங்க வாராளையா அந்த சந்தேனமோ சோலையில சக்தி முனிவன் ஆசிரமத்தில் அந்த உச்சி மாகாளி சந்தன மாறி காளியம்மா மாரியம்மா வாருங்கடி தங்கைகளே வண்டி வழகி சொல்லை கேளோ நீங்க தங்கை 8 பேரும் இந்த அக்கினி யாகத்தை நிறுத்திடுங்கள். ஆதிபராசக்தி பார்வதி ஏ அம்மா என் தங்கைகளே உச்சினி மகாளி காளியம்மா நீங்க அக்கா தங்க 8 பேரு நடத்துகிற அக்கினி யாகத்தின் மகிமையினால் ஆண்டவனால் கைலாயத்தில் இருக்க முடியல. அதனால் என் பிறவி தங்கைகளே இந்த அக்கினி யாகத்தை நிறுத்த வேண்டும், அடைக்க வேண்டும். பார்த்தாள் அம்மை பார்வதா தேவி சொன்னவுடனே அதோ இருக்கிறாளே அம்மை உச்சினி மகாளி காளியம்மா மாரியம்மா பார்த்தா அக்கா பார்வதி ஆண்டவனாகி சிவபெருமான் வருவரைக்கும் யாகத்தை நிறுத்த மாட்டோம்னா அம்மாள் பார்த்தா அக்காளி 8 பேரு நடத்தினா யாகத்தை. அப்பெல்லாம் பார்த்தா பார்வதி இவ 8 பேரும் கோவக்காரி, இவா நடத்துகிற யாகத்தான நமது ஆண்டவனுக்கு பிழை வரப்படாது.
என்பதாக நினைத்து அந்த ஆதிசக்தி பார்வதியாள் பார்வதியாள் அந்த அக்கினியில ஆதிசக்தி பார்வதியாள் அந்த அக்கினியில இறங்குதாள அப்படி அக்கினியில் இறங்கும் போது இத பார்த்தாளே உச்சினி மகாளி எவாருங்கடி தங்கையரே நம்மள அக்காளானே பார்வதியாள் அப்படி அக்கினியாக வேள்வியில நம்ம பார்வதியாள் இறங்கியதால் நாம 8 பேரும் இறங்கணுமே என்று ஒருத்தி கைய ஒருத்தி கை வீடித்தாள் கை வீடித்தாள் அவாக்கினியில இறங்குதாள் பார்வதியே அக்கினியில போய் குதிச்சிட்டா. இனிமே நாமல் தங்கைகள் 8 பேர் அக்கினி யாகத்திலே போய் குதிக்க வேணுமே என்றோ ஒருதி கைய ஒருதி கை கோர்த்தா அக்கினி யாகத்துல போய் மங்கிட்டா. இவ 8 பேரும் அக்கினியிலே இறங்கிய உடனே அக்கினி யாக வேள்வி அணைந்து போச்சு. ஆமா அக்கினி யாக வேள்வி அணைந்து வெந்து தணலாகி இருக்கா. இதனை அறிந்தார் எம்பெருமாள் மாய கண்ணன் கோபாலன். எத்தாம் பகவானே அவசரப்பட்டு என் தங்கச்சி 8 பேரை அக்கினிக்குள்ள இறக்கி வெந்து தணலா இருக்காள. என் தங்கை 8 பெண்களையும் இப்பமே உசுப்பி கொடுக்கணும்னா உடனே அறிந்தார் அச்சுதனியும் பெருமாள். தீர்த்த கண்டியிலே தீர்த்தமும் திருப்பரமும் கைபிடித்து சந்தனமாஞ்சோலை சக்தி மகாமனிவர் ஆசிரமத்தில் அந்த அக்கினி யாக வேள்வியில வந்து சுவாமி தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா தெளிப்பாரா திருப்பரம்ப கொண்டு தட்டு பகவானோட அருளாலே இவாக்கா தங்கையர்கள் 8 பேரும் மறு அவதாரம் செய்த போது என் தேவி உச்சினி மகாளி ஆண்டவன அழைப்பாள ஆண்டவனே பரம்பொருள எனக்கு இருப்பதற்கு இடமும் வேண்டும் இடமும் வேண்டும் எனக்கு வாழ்வதற்கு வழி கொடுங்கள். அறிந்தாள் அம்மை உச்சினி மகாளி கேட்கிற ஆண்டவனே பகவானே நாங்கள் அக்காதங்க 8 பெண்களை மறு அவதாரம் செய்திருக்கிறேன். மறு அவதாரம் செய்திருப்பதனால் எனக்கு இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும், வாழ்வதற்கு ஒரு வழி வேண்டும். நாங்க அக்காதங்கச்சி 8 பேர் எங்க போய் கொலு இருப்பதை சொல்லும். உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார், அம்மா மகாளியர்களே
நீங்கள் இருக்கணும் சொன்னா திரிபுரமாகி முப்புறத்துல முப்புற கோட்டை ஓட்டு முசியாம அரசு செய்யலாம். 50 தலைமுறைக்கு அழியாது உன் முப்புறம் கோட்டை. 51வது தலைமுறையில் ஆணவம் வந்துதானே அழிஞ்சு போகும் முப்புறம் கோட்டை. அப்பந்தான் பார்த்தார் மாகாளி உச்சினி மாகாளி கேட்கிறார், 50 தலைமுறைக்கு அழியாமல் இருந்தா போதாதா என்று ஆண்டவனாகி சிவன் கிட்ட காக்கா, முப்புறத்துல கோட்டை ஓட்டம்னா காளி இருக்கும் இடம் கடவுளாகி சிவபெருமான் என்னோடு இருக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவனாகி சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய 103 சிவலிங்கம், ஆதிலிங்கம், ஜோதிலிங்கம், பகவானுடைய படுகலிங்கம், 103 சிவலிங்கத்தை கையில கொடுத்து முப்புறத்திலே கோட்டை ஓடுவா என்று வரமளிக்க மகாளி 8 பேரும் ஐயாஸ்டகாளி 8 பேரும் அவங்க 1 கோடி மகாளி 8 பேரும் மாயமம் கொடுத்த வரோம் நாம காளி கொட்ட போடணுமே என்று வர காளியர்கள் திரிபுரம் முப்பூரத்தில் அந்த முப்பூர காட்டுக்குள்ள இந்த உச்சி மகாளி மாரியம்மா வந்து நின்று நினைக்காளே, நாம கோட்டை போட வேணுமானால் இந்த முப்புற காட்டுக்குள்ள ஒரு காடு வெட்டி செடி ஒதுக்கி காளியர்கள் அருளாலே அந்த முப்புறத்தில் கோட்டை போட்டு நாம மண்ணால கோட்டை போட்டால் மழை ஒளித கரையும் அல்ல, கல்லால கோட்டை போட்டால் கருமருந்துக்குத்தான் ஆகாதென்று மரத்தால கோட்டை ஓட்டால் வண்டு தும்பி அடையும் என்று ஓலையால கோட்டை ஓட்டால் புயல் காத்து வந்தால் பறந்து போகும் என்று சொல்லி மாகாளி ஆனி பொண்ண ஒரு குதாள அசகாளி 8 பேரும் ஒரு ஆனி பொன்னால் கோட்டையிட்ட அசகாளி 8 பேரும் ஒரு 7 சுத்து கோட்டை ஓட்டு 8 பேரும் கொலுகுருந்தாள், ஒரு 10 சுத்து கோட்டை ஓட்டு 10 காளியர்கள் கொலுகுருந்தாள். அந்த மாகாளி 8 பேரும் மங்கையான காளியம்மா அந்த உச்சினி மாகாளி திரிபுரமா முப்பூரத்து முப்பூர கோட்டை ஓட்டு அந்த ஆதிலிங்கம் சோதிலிங்கம் சோதிலிங்கம் அது பகவான் கொடுத்த படுகலிங்கம்.
மகாகாளியர்கள் 7 சுத்து கோட்டை ஓட்டு 8 பேருமே கொலுவிருந்தா 10 சுத்து கோட்டை போட்டு பதியரசு செய்தாள் மாகாளி உச்சினி மாகாளி காளியம்மா மாரியம்மா. இவ அக்கா தங்கச்சி 8 பேரும் ஆண்டவனாகி சிவபெருமான் கொடுத்தாரே 103 சிவலிங்கம். சிவலிங்கத்தை கண்டவுடனே உச்சினி மாகாளி சொன்னா, தங்கைகளே, கடவுளாகி சிவபெருமான் கொடுத்த சிவலிங்கத்தை சிவனேன்னு போட்டோம்னா நம்ம கோட்டைக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. அதனால் மாகாளியர்கள் 8 பேரும் லிங்கத்திற்கு சிவன் பூஷை நடத்த வேணும் என்று காளி எங்கே வருகிறா தெரியுமா? நந்தவன தோட்டத்திற்குள்ளே வந்து உச்சினி மாகாளி மாரியம்மா அக்கா தங்கச்சி 8 பேரும் நாமளோ கையால பூவடு காம்பளிக்கு போகும் விரலால பூவடு வெதும்பி விடும் என்று சொல் நகத்தால பூவடு நண்டி பிள்ளி போகும் என்று உச்சினி மாகாளி அம்மையான மாரியம்மா அக்கா தங்க 8 பேர் தங்க தூரட்டி கொண்டு ஒரு தங்கதளி வெள்ளி தூரட்டி கொண்டு ஒரு வெள்ளதளி பொன்னீர் தூரட்டி கொண்டு பொன்னதளி பூவெடுத்து மாலையாக தந்தொடுத்து மாகாளி வாராள அழகு அந்த வனத்தை விட்டு முக்கூர கோட்டைக்குள்ள உச்சினி மாகாளி தாயான மாரியம்மா அக்கா தங்க 2 பேரும் கொண்டு வந்த மாலைகள் அரளி மாலை சாத்தியல்லோ ஆதிலிங்க அலங்கரித்து செவ்வதளி மாலை சாத்தி சோதிலிங்கம் அலங்கரித்து பொன்னதளி மாலை சாத்தி பகவாலிங்க அலங்கரித்து காலையிலும் மாலையிலும் கடுகளகு தப்பா கடவுளுக்கு பூஜை மாலையிலும் காலையிலும் மாயனுட அருளால் மாகாளி பூஜை செய்ய காளி கோட்டை வளருதையா. கைலாயம் தனியுதையா அதனால் அன்னை மாகாளியின் தேவி உச்சினி மாகாளி தேவியான மாரியம்மாள் அக்கா தங்க 8 பெண்கள் காலையிலும் மாலையிலும் கடுகளவும் பிசகில்லாமல் கடவுளாகி சிவபெருமான் அளித்துள்ள ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் பகவானுடைய படுகலிங்கம் இந்த 103 சிவலிங்கத்திற்கும் காலையிலும் மாலையிலும் கடமை தவறாமல் கண்ணியை மீறாமல் கட்டுப்பாடு இழக்காமல் கடவுளாகி சிவனாருடைய இவைகளுக்கு பூஜை நடத்துதார. என்ன பூஜை? பூஜை நடத்த காளி ஓட்ட வளருது கைலாயும் தனிந்து ஓட்டி கடவுளாகி சிவனாருக்கு ஒரு அருளும் இல்லை பொருளும் இல்லை சுவாமி இருளாக இருப்பாரா அந்த ஈசனோட நிலைமை கண்டு அந்த கையில வாழுகின்ற தேவர்களும் மூவர்களும் தேவசித்தாதி கூட்டங்களும் ஜயாமரர்களெல்லாம் ஒன்று கூடி
அருளதை தான் கொடுக்கணும் என்று அமரவள்ளி கையிலை அமரரெல்லாம் ஒன்று கூடி கையிலை நல்ல கையிலையிலே கையிலை நல்ல கையிலையில கையிலையில கடவுளுக்கு முன்னேறு கடவுளுக்கு முன்னேறு தேவாதி தேவர்கள் திருமூர்த்திகள் அமராதி கைலாயத்திலே வாழுகிற அமரர் பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். இந்த ஈசனாகி சிவபெருமான் காளியர்களுக்கு என்னைக்கு சிவலிங்கத்தை கொடுத்தாரோ அன்னைக்கே சக்தி இழந்து போனார். இழந்துட்டாரு. காளி கோட்டையில என்ன சிவமயம் பெருகிட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு. இவதான் காலையில மாலையில கடுகளை கூட தவறாம கடவுளுக்கு பூஜை நடத்தினால காளி கோட்டை உயர்ந்தது. கைலாயம் தனிந்து போச்சு. கடவுளுக்கு இருக்கக்கூடிய அருள் எல்லாம் குறைந்து இருள் பெருகி. உடனே சுவாமி இருளா இருக்காரு. உட்கார்ந்து எந்திரிக்கும் போது முட்டை பிடிச்சிட்டு எந்திரிக்காரு. எதுக்கு? சக்தி இல்லல்ல. ஓஹோ. ஆமா. அப்பந்தான் தேவர்கள் திருமூர்த்திகள் எல்லாம் நினைத்தார்கள், என்ன சிவபெருமானுக்கும் மறுபடியும் இருளை நீக்கி அருள் கொடுக்கணும். ஆமா. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யறது? அதான் பார்த்தேன். அது மனுஷனுக்குன்னா ஊத்திடலாம். சாமி இல்ல. ஆமா. அதனால் என்ன நாமெல்லாம் ஒன்று கூடி பாரு கடலிலே சென்று பால் குடம் கட்டி பகவானுக்கு பாலால் அபிஷேகம் செய்தோம்னு சொன்னா ஈசனாகி சிவனுக்கு இருக்கக்கூடிய இருள் நீங்கி மறுபடியும் அருள் கிடைக்கும் என்பதாக நினைத்து தேவர்கள் திருமூர்த்திகள் இந்த அஷ்டமகா காளி 8 பேர்களும் முப்புறத்திலே இருந்து கொண்டிருக்க ஆறார்கள் தேவர்கள் எல்லாம் பகவானுக்கு பால் குடத்தை சுமந்து கொண்டு செல்ல வேணுமே என்று நேர பார்க்கடலுக்கு வந்தார்கள். பால் குடத்தையும் கட்டினார்கள். பார்க்கடலிலே இருந்து கைலாசம் சும்மா சாமானியப்பட்ட தூரமா இருக்கு. தலையில சுமை இருக்கு. தலையில சுமை இருக்குமானா வழியே தொலையாது. ஆமா. அப்போ வர சொல்லி இருக்கு, வாடகை இல்லை. தேவர்கள் திருமூர்த்திகள் எல்லாம் பார்க்கடலிலிருந்து முப்புற கோட்டை வழியா போனோம்னா ஷார்ட்கட். அப்படியா? இது சாட்டு பத்து இல்ல, சாட்டா குறுக்கு வழி. குறுக்க மறிச்சு போனோம். அதனால் இந்த தேவாதி தேவர்கள் பகவானுக்கு கொண்டு வந்த பால் குடத்தை தலையிலே சுமந்து கொண்டு சும்மா வருகிறார்களா? பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஐயா உலகம் போற்றும் உத்தமனே சம்போ சங்கரா, உலகம் போற்றும் உத்தமனே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா. பால் கூடங்கள் எடுத்து வாரோ சம்போ, உனக்கு பால் கூடங்கள் எடுத்து வாரோ சம்போ சங்கரா. பார்வதியா மனவாளா சம்போ சங்கர, பால் கூடங்கள் எடுத்து வாரோம் சம்போ சங்கர. ஈஸ்வரியான் மனவாளா சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர. எடுத்து வார பால் கூடங்கள்
வாரம்பால் குளங்கள் சம்போ சங்கர சங்கர தேவர்கள் திருமூர்த்திகள் எல்லாம் பகவானுக்கு பால் குடத்தை தலையிலே சுமந்து கொண்டு அரகரா சிவ சிவா சிவ சம்போ மகாதேவா என்று பகவானுடைய நாமத்தை சொல்வத காதலே கேட்டாள் அன்னை உச்சினி மாகாளி. அம்மை உச்சினி மாகாளி காதல கேட்ட உடனே, ஏ தங்கையர்களே வாங்கடி வாங்க, ஒரு நாள் இல்லாத திருநாள் கோலமா நம்முடைய முப்பர கோட்டையிலே பகவானுடைய நாமம் ஒன்று கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அடகதவை திறந்தாள் அன்னை உச்சினி மாகாளி மாரியம்மா. இவ அக்கா தங்கச்சி 8 பேரை அடகதை திறந்து பார்க்கா. தேவர்கள் மூவர்கள் திருமூர்த்திகள் எல்லாம் பால் குடத்தை தலையிலே வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பந்தான் மாகாளி அக்கா, ஐயோ நீங்கள்லாம் யாரு? அடியாட்கள்னா சம்பளம் விட்டு அப்படியா? அடி வாங்கிறதுக்கா அடி கொடுத்ததுக்கா? அதான பார்த்தேன். அப்படியா? உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்கள் தேவர் அடியார்களாத்தான் இருப்பீர்கள் நினைச்சுக்கிட்டேன். அப்படியா? சிவ தொண்டர்கள், சிவ பக்தர்கள். அதான் உங்களை பார்க்கும் போதே காது எதிர்க்கு சட முடி, சன்னியாசி கோலம், கழுத்துல உத்திராட்ச கொட்டை. கழுத்துல உத்திராட்ச கொட்டை பார்த்தாலே தெரியுது. நெத்தியில பட்டை. சரி, சிவன் அடியார்கள். அதான பார்த்தேன். நீங்க பட்டை போட்டு வச்சுதான் பனைமரத்து கீழே இருந்துலாம் பட்டையை பிடிச்சி அடிப்பீங்களுக்கு. அதெல்லாம் ஒரு கும்பம் அப்படியே சரிதானே? அப்பொழுதுதான் பார்த்தா சரிதான், உங்க விளக்கம் எல்லாம் சரியா இருக்கு. சரி, என்னுடைய தலைவாசல்ல செம்பு பட்டயத்துல என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுமா? அது நமக்கு சரியா பத்தல. அது அழகெல்லாம் போயிட்டு வந்திருக்கல, கண்ணு சரியா பத்தல. கண்ணு சரியா பத்தலையோ? 40 வயசுக்கு மேல வெள்ளெழுத்து வந்து உள்ளெழுத்து மறைச்சிட்டு ஒரே கோட்டை சிலேபி பிச்சு போட்ட மாதிரி தான் தெரியுது. ஐயா, என்னுடைய கோட்டை வந்து இது அஷ்டமகா காளி முப்புற கோட்டை. ஆண்களே வரக்கூடாது. எங்க கோட்டைக்குள்ள ஆண்களே வரக்கூடாது. ஆண் வாடையே பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்காது. ஆம்பளை ஆட்களாலே பிடிக்காது. நாங்க அள்ளி ராஜ்யம் ஆரவல்லி கூட்டம். அதனால் என்ன சரி, வந்ததோ வராமலோ வந்துட்டேரு. சரி, இப்ப என்ன சொல்லிக்கிட்டு வாரேரு? தலையில என்னமோ வச்சிருக்கிறது யாருக்கு? இது பால் குடம். யாருக்கு? பகவானுக்கு. பகவான் எங்க இருக்காரு? கைலாசத்துல இருக்கார் கடவுள். இல்லவே இல்லை, உன் ஆண்டவனாகி சிவபெருமான் என் கோட்டைக்குள் அல்லவா இருக்கார். பரமசிவம் பார் உலகத்தில் இருக்கிறார். இல்லவே இல்லை. இல்ல என்று அம்மையுமா